இருக்கணும்ல. ஹல்லேலூயா. அந்த கவனத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவனை விட உஷாரா கவனமா இருக்க கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கூர்மையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிலருக்கு மட்டும்தான் பைபிள்ல யோசேப்பு, தாவீது, இப்படி ஒரு சிலருக்கு மட்டும், எலிசா, இவங்களுக்கு மட்டும்தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த யோசேப்புக்கு இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வர 3 முக்கியமான காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். சரியா? முதல்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 37:14 இருந்து வாசிங்க. நீ போய் உன் சகோதரர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க மேய்க்கிற ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு நீ பார்த்துட்டு வந்து எனக்கு மறு செய்தி. அதான் முக்கியமான வார்த்தை. எனக்கு என்ன கொண்டு வரணும்? மறு செய்தி. அந்த வார்த்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் அண்ணன்மாரெலாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, அவங்க ஆடு எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க கேட்டுட்டு வந்து என்கிட்ட மறு செய்தி என்ன செய்யணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. அம்மா டைம் ஆச்சா வீட்டுக்கு போகிறதுக்கு? சரி, கவனிங்க. மறு செய்தி எனக்கு கொண்டு வரணும். இப்போ இவர் போகிறார். இவர் என்ன பண்ணுறாரு? கிளம்பி போகிறார். நல்லா கவனிங்க. இவர் கிளம்பி புறப்பட்டு போகிறாரு. இவங்க அண்ணன்மார் ஆடு மேய்க்கிறதா சொன்ன இடத்துல போய் பார்க்குறாரு. அங்கே அண்ணன்மாரை காணலை. அங்கே அண்ணன்மார் என்ன செய்யலை? காணலை. இப்போ நம்ம ஆட்களாக இருந்தால், நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நேராக வீட்டுக்கு திரும்பி வந்து, அப்பா அண்ணன்மாரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். போக மாட்டானா? நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா போய் பார்த்தா ஆளை காணலை அப்படின்னு நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் யோசேப்புக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா சொன்னார், எனக்கு மறு செய்தி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு ஒரு எண்ணம், ஒன்று இல்லைன்னு அப்பாட்ட போய் எப்படி சொல்கிறது? ஹல்லேலூயா. அந்த சின்ன வயசில் 16 வயசு தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை பாருங்கள். கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முதல்ல அவன்கிட்ட பார்த்து அந்த ஹார்ட்டு தான் அவனுக்கு. ஒன்று இல்லைன்னு எப்படி அப்பாட்ட போய் சொல்கிறது? ஒரு 16 வயசு பையனுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தை பாருங்கள். அதனால அங்கே இங்கே தேடுறான் கிடந்த அண்ணன்மாரை. இவங்க அங்கே இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அந்த நைட்டு தீ போட்டிருப்பாங்க, அந்த விறகெல்லாம் அதில் கிடக்கு, அந்த அடையாளம் இருக்குது. ஆடு இருந்து அந்த எச்சம் போட்டிருக்கு, அந்த அடையாளம்லாம் இருக்குது. அப்போ அண்ணன்மார் இங்கே தான் இருந்திருக்காங்க. எங்கே போனாங்கன்னு சுற்றி அந்த ஏரியாவை சுற்றி தேடிட்டு கிடக்குறான். ஹல்லேலூயா. திடீர்னு அங்கே ஒரு ஆள் வரார். அது கர்த்தரா அனுப்புன மாதிரி ஒரு ஆள். ஏன்னா அந்த இடத்துல ஆள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வனாந்தரமான இடம். என்னப்பா தேடிட்டு இருக்க? எங்கள் அண்ணன்மாரை காணலை, தோத்தானுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ அங்கே போய் தேடுன்னா இன்னும் 12-13 கிலோமீட்டரு இன்னும் நடந்து போகிறான். ஹல்லேலூயா. தோத்தானுக்கு போயிட்டாங்களா? அப்படியா, சரி நேராக வீட்டுக்கு போவோன்னு போல. திரும்ப நடந்து போய் பைபிள் சொல்லுது, அங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியாமல் 17ஆம் வசனம் கடைசியில் பாருங்கள், தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானில் கண்டுபிடித்தான். என்னது? ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேனோ, தேடணும். விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு தேடணும். கடந்து தேடுன்னு தேடி கடைசியில் கண்டுபிடிச்சான். ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன வேலை தான். ஆனால் அந்த வேலையை முடிப்பதற்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியத்தை அந்த சின்ன வயதில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. நம்மை அழைத்த பரமபிதா, பரம தகப்பன் இயேசு அப்பா இந்த பூமியில் அவருக்காக சில வேலைகளை முடிக்க இந்த பூமியில் நம்ம அனுப்பியிருக்கார். நமக்குள்ள சில கிருபைகளை தந்திருக்கிறார், சில தாளந்துகளை தந்திருக்கிறார், சில வரங்களை தந்திருக்கிறார். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை முடிஞ்சோடனே அவர்கிட்ட போய் என்ன செய்தி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இப்போ புரியுதா கர்த்தர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்குன்னு? யோசேப்புக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம்
எங்கள் அப்பாட்ட போய் நான் திரும்ப சொல்லும் பொழுது நல்ல செய்தியாக நான் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்காதீங்க, தூங்காதீங்க, கிளம்புங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? தட்டி எழுப்பி விடுங்க, எழுப்பி பக்கத்தில் எழுப்பி விடுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? நான் என் அப்பாட்ட போய் என் அண்ணன் நல்லா இருக்கிறாங்க, ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு கரெக்டான நியூஸை போய் எங்கள் அப்பாட்ட சொல்லணும். எங்கள் அப்பா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், அதை கரெக்டாக செய்யணும் என்கிற ஒரு பொறுப்பு உணர்வு யோசேப்புக்குள்ள 16 வயசில் இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு தாளந்து கொடுத்துருக்கிறார், கிருபை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிலர் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே டேலண்ட் இல்லைன்னு. விஷயம் என்னென்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கல. ஒன்று, அதை குறித்து எண்ணம் உங்களுக்கு வரல, அந்த எண்ணம் நமக்கு வரலை. அப்போ கர்த்தர் நமக்கு தாளந்து, கிருபை, வரங்கள், ஜெபிக்கிற வரமோ, கொடுக்கிற வரமோ, பாடுற வரமோ, துதிக்கிற வரமோ, சுவிசேஷம் சொல்கிற கிருபையோ, ஆத்துமாக்கள் ஆதாயம், ஏதோ ஒரு கிருபையை இந்த பூமியில் வச்சு தான் கர்த்தர் நம்மளை அனுப்பியிருக்கார். நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வீடு நிலத்தை மட்டும் வாங்கி நீங்கள் செட்டில் ஆகிறதற்கு இயேசு உங்களுக்கு தேவை கிடையாது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு தேவையா? அதுக்குன்னா நீங்கள் இயேசுவை தேடாதீங்க. அதுக்கு மட்டும் இயேசு தேவை கிடையாது, அது தருவார். அதெல்லாம் சப்ளிமெண்ட்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறது. கூட கொடுக்கப்படும்னு பைபிள் சொல்லுது. இட்லி வாங்கினா சட்னி மாதிரி வீடு நிலம் எல்லாம் சட்னி மாதிரி சப்ளிமெண்ட்டாக வருமா? அப்போ இந்த பூமியில் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய எவ்வளோ வயசு வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் 100 வயசு வரை வாழுங்க, எப்படியும் ஒரு நாள் கண்ணை மூடி தான் ஆகணும். மூடிட்டு நான் அவர்கிட்ட போய் நான் எப்படி நிற்பேன், அவர் முகத்தை எப்படி பார்ப்பேன்? ஒரு ஆத்துமா கூட நான் ஆதாயம் பண்ணலை, ஒருவர் கூட ஏசப்பா பற்றி சொல்லலை, ஏசப்பாக்காக இந்த பூமியில் ஒரு துரும்ப கூட எடுத்து போடலை. நான் எப்படி அவருக்கு முன்னாடி போய் நிற்பேன் என்கிற ஒரு பயம், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்தால் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு டபுளாக தருவேன், கூட தருவேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒரு பக்தன் பாடினார், ஆண்டவரே வெட்கத்தோடு நான் எப்படி உன் சமூகத்தை நான் வருவேன். சரி, எத்தனை பேருக்கு உறுதி இருக்குது நான் பரலோகம் போவேன்னு உறுதி எத்தனை பேருக்கு இருக்குது? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அதுலேயும் சந்தேகமா வந்ததே கொஞ்சம். பரலோகம் போவேன்னு எனக்கு உறுதி இருக்கா? சத்தமாக சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இங்கே கிடந்து கத்திட்டு நடக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் போயிடுவீங்க, உங்கள் சொந்தத்தில் இருக்கவங்க வருவாங்களா? அதை உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்பார்ல, உங்கள் நண்பர். சரி, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான்யா, அவன்லாம் ஒரு குடிகாரன், அவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும். நீங்கள் அதுக்கான என்ன முயற்சி எடுத்தீங்க? அதுதான் ஆண்டவர் கேட்பார். உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது, சரி ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக ஜெபமாவது டெய்லி பண்ணுறீங்களா? ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படாதவங்க பேரை எழுதி வச்சு நீங்கள் சுவிசேஷம்லாம் சொல்லாண்டாங்க, முதல்ல ப்ரேயராவது பண்ணுறீங்களா? இந்த கிராமத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எத்தனை வருஷமாக சபைக்கு வாரீங்க? எத்தனை ஆத்துமா உங்களால் கூட்டிக் கொண்டு ஒரு நபருக்கு ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லி நீங்கள் சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வர முடியுமானா? எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற சில பேரால் முடியும். அந்த கிருபை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் கூப்பிட்டா கூட வர யோசிப்பாங்க, ஆனால் நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நீங்களாம் சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. நான் கூப்பிடும் போது ஒரு மரியாதைக்கு வாரம் தலையாட்டுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் கூப்பிடுறது நான் கூப்பிடுறதுக்கு மாதிரி கிடையாது, வித்தியாசமாக இருக்கும். அது
ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்தவங்க. இங்கே வந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இயேசுபா வருகை இன்னைக்கு இருக்கோ, இல்லை இன்னைக்கு இயேசுபா வருகை நம்ம மரணம் ஏதோ ஒன்று முந்தம் அவருக்கு சமூகத்தில் போய் நிற்கணும். நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பயம் யோசேப்புக்குள்ளே இருந்தது. அந்த 16 வயசுக்குள்ள எங்கள் அப்பாட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்? சும்மா சுற்றி பார்த்துட்டு உன் அண்ணன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக நான் முயற்சி எடுத்து எவ்வளோ ரிஸ்க்குனாலும் எடுத்து அப்பாட்ட போய் கரெக்டான நியூஸை சொல்லணும்னு அந்த 16 வயசில் அந்த பொறுப்பு இருந்தது அவனுக்கு. இன்னொரு வகையில் புதிய ஏற்பாட்டு நிலைமையில் சொன்னால் அவனுக்கு ஒரு ஆத்தும பாரம் நமக்கு இருக்கணும். ஆத்தும பாரம் உள்ளவர்களை கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய மாட்டீங்கன்னா எதுக்குங்க உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும்? அந்த கேள்வி யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், அப்போ எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதுக்கு நிறைய தகுதிகளை பார்க்குறாரு. அதில் ஒரு தகுதி என்ன தெரியுமா? இவனை ஆசீர்வதிச்சா இவன் என் ராஜ்யத்தை கெட்டுவான்னு நம்பினா உங்களை நம்பி லட்சங்களை உங்கள் கையில் தருவார். ஹல்லேலூயா. அவர் அதை பார்க்கணும், அந்த தகுதியை பார்க்கணும். இவனை ஆசீர்வதிச்சா எனக்காக அதை கொஞ்சம் காசை வச்சு ஒரு ட்ராக்ஸ் அடிப்பான், கொஞ்சம் காசை வச்சு ஆண்டவர் பற்றி சொல்லுவான் என்று அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறத அவர் பார்த்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதலாவது ரட்சிக்கப்படாத, நல்லா கவனிங்க, நீங்கள் இன்னிலேருந்து செய்யணும். இன்னிலேருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதுலேருந்து செய்யணும். ரட்சிக்கப்படாத ஒரு 2 குடும்பத்துக்கு பேரை நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் பேர் எழுதி வச்சு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீ செய்யுங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு விரோதமாக போராடுற சில கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக வரும். ஏன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? அவன் ராஜ்யத்துலேருந்து ஒரு ஆளை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறிய உங்கள் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே, உங்களை விட்டா வைப்பான், பயங்கரமாக உங்களுக்கு விரோதமாக போராடும். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, போராட்டம் வரும், அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். வரும், கண்டிப்பாக ஏதாவது வகையில் போராடுவான். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி, டைம் கிடைக்கும்போது சொல்லி, ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லி இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நீங்கள் ஒரு குடும்பத்தையோ ஒரு ஆத்துமாவையோ நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்தணும். ஹல்லேலூயா. அவங்க இங்கே தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போட்டு, எங்கேனாலும் போட்டு, அவங்க சென்னைக்கு போட்டு, அவங்க பாண்டிச்சேரிக்கு போட்டு, எங்கேனாலும் போட்டு, ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும் உங்கள் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வர வாய்ப்பு இருந்தால் வரட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யோசேப்புக்குள்ள கர்த்தர் அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதுக்கு முதல்ல பார்த்த விஷயம் என்னன்னா, தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பு கடமையின் மேலே ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணம் அந்த யோசேப்புக்கு இருந்தது. அப்பா கிட்ட போய் நல்ல பதிலை நான் சொல்லணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு யோசேப்புக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் அது வரணும். சரியா? ஏசப்பட்ட போய் நம்ம எல்லாரும் நிற்க போகிறோம். நானும் சேர்த்தான் சொல்லேன், எல்லாரும் போய் நிற்க போகிறோம். அவர் கேட்பார், அவங்களுக்காக ஜெபம் முதல் வார்த்தை உங்கள்கிட்ட கேட்பார், நீ பரலாம் வந்துட்ட, சரி உங்கள் மாமா ரட்சிக்கப்பட்டாரா? இல்லை ரட்சிக்கப்படல. நீ ஆண்டவரை பற்றி சொன்னியா? இல்லை ஆண்டவரை சொல்லலை. சரி அவங்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்பார். என்ன செய்வார்? ஏன்னா பைபிள் சொல்லுது, அவங்க ரத்த பள்ளியை நம்மகிட்ட கேட்பாராம், ரட்சிக்கப்பட்டவங்க மேலே. ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட எங்கே ப்ரேயர் பண்ணியா? இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலையை கமந்து தான் நிற்கணும் அவருக்கு முன்னாடி. ஆமாவா இல்லையா? அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அது சர்ச்சில் வந்து சின்ன க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் சரி, ஒற்றடிக்க வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலை நீங்கள் இந்த ஊழியத்தில் கர்த்தருக்காக நீங்கள் செய்யணும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜெப கிருபையோ, ஒரு ஆத்தும ஆதாய கிருபையோ, ஒரு பாடல் கிருபையோ, ஒரு சுவிசேஷம் சொல்கிற கிருபையோ, ஹல்லேலூயா, ஏதோ ஒரு கிருபையை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தி ஏதோ ஒரு ஆத்துமாவை நீங்கள் வருஷத்தில் ஒரு ஆத்துமாவாகிலும் ஆதாயப்படுத்த, 2 ஆத்துமாவாகிலும் ஆதாயப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணணும். நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, அடுத்தது ஆதியாகமம் 39 நீங்கள் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அவனுக்குள்ளே இருந்த 2வது தகுதி என்ன அப்படின்னா, ஆகையால் யோசேப்பு கையில் கொடுத்து விட்டு மற்றொன்றையும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. யோசேப்பு நம்ம வாசிப்படி போத்திபாருடைய மனைவி பாவத்திற்கு அவனை அழைக்கும் பொழுது 2 விஷயத்துக்கு அவர் பயந்தார். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை விஷயத்தை பயந்தார்? 1, அவனுடைய எஜமான் அவனை நம்புகிறார் என்ற பயம் இருந்தது. 1 என்ன பயம்? எஜமான் யார்? போத்திபார். போத்திபார் அவனை சாப்பாடு மட்டும்தான் அவன்கிட்ட கேட்பாரான், வேற ஒரு கணக்கு வழக்கு கேட்க மாட்டார். அவன் எவ்வளோ செலவு பண்ணுறான், எவ்வளோ பண்ணுறான் ஒருத்தருக்கும் தெரியாது. போத்திபார்னா சாதாரண ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. போத்திபார்னா சும்மா இந்த மளிகை கடை வச்சு நடத்துகிற ஆள் நினச்சிடக்கூடாது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆளாகும் போத்திபார். எவ்வளோ காசு வரும் அவன்கிட்ட, எல்லா டேக்ஸும் அவன்கிட்ட தான் வரும், எல்லா வருமானம் வரி எல்லாம் அவன் தான் கணக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த எகிப்தில் ஒரு பெரிய தலைவன் அவன். வரவு செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, அதை பற்றி யோசிப்பட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்க மாட்டாராம். இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ வந்து, இந்த 100 ரூபா எப்படி வந்து, இந்த 10,000 எப்படி வந்து, இந்த 10 லட்சம் எப்படி வந்து, ஒன்றும் கேட்க மாட்டார். சாப்பாடு மட்டும். யோசேப்பு காலையில் என்ன? இட்லி, மதியம் என்ன? மட்டன், நைட் என்ன? புரோட்டா, ரைட்டு, 3 வை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். சாப்பாடு மட்டும் கேட்பாரான், என்ன சாப்பாடுன்னு. அதனால் இவனுக்கு ஒரு பெரிய பயம் இருந்து, என் எஜமான் என்னை நம்புகிறார். 2வது ஒரு பயம், என் தேவன் என்ன பார்க்கிறார். ஹல்லேலூயா. எங்க இவர் அடிமையாக ஆண்டவர் இவரை கைவிட்டார். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? யோசேப்புக்கு இடத்துல நம்ம இருந்தோம், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டார். 16 வயசில் எனக்கு சொப்பனம் தந்தார். என்ன சொப்பனம்? என் அண்ணன் மாதிரிலாம் என்னை வணங்குற மாதிரி சொப்பனம் தந்து, அந்த பயல்வை என்னை குண்டலத்துக்கு போட்டு என்னை கட்டி என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. ஏசப்பா எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தார். அவர் கண் இருக்கா, கால் இருக்கா, கை இருக்கான்னு கேட்டு ஏசப்பா என்னை கைவிட்டார். இனி நான் எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன, அவருக்கு என்ன, நான் இஷ்டப்படி வாழ்வேன்னு அங்கே இஷ்டப்படி பாவம் செய்ய எகிப்தில் அவனுக்கு வாய்ப்பு இருந்தும் கர்த்தர் என்னை கைவிடலை. அவர் இன்னும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் அடிமையாக இருந்தாலும் அவர் கண் யார் மேலே தான் இருக்கு? என் மேலே தான் இருக்குங்கிற பயம் யோசேப்புக்கு இருந்தது. 2 பயம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களை ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும்டா, கர்த்தர் என்ன நம்புகிறார் என்கிற பயம் உங்களுக்கு இருக்கணும். எல்லா விஷயத்திலும் மனுஷனை விடுங்க, உங்கள் ஓனரை விடுங்க, யார் என்ன நம்புகிறா? ஒரு காரியத்தை கர்த்தர் என் கையில் தாராருன்னா அது மனுஷனே தந்தா கூட இருக்கட்டும், அது கர்த்தர் தான் தாராரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்புகிறாருங்கிற பயம் இருந்தால் நம்ம உண்மையாக இருப்போமா இருக்க மாட்டோமா? ஹல்லேலூயா. எந்த இருட்டிலையும்
எந்த வெளிச்சத்திலையும், எந்த காட்டிலையும், எந்த கூட்டத்திலையும் கர்த்தருடைய கண்ணி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு என்கிற பயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. அதுதான் கர்த்தர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்குவதற்கான ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. வாலிப வயசு, அந்த வீட்டில் யாரும் இல்லை, எவ்வளவு தப்பு பண்ணாலும் யாரும் அவனை கேட்க மாட்டா. ஏன்னா எல்லா வேலைக்காரங்களுக்கும் மேலே அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். போத்திபார் வந்து யோசேப்பிட்ட வந்து நீ பாவம் பண்ணியா, நான் பண்ணலைன்னு சொன்னால் கூட நம்புவார். அந்த அளவுக்கு யோசேப்பை நம்புறாரு. அவ்வளவு வாய்ப்பு இருந்தோம் கர்த்தர் என்ன பார்க்குறாரு, என்ன நம்புறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆண்டவர் நம்புறாரு. உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் என்னை யாரும் நம்பலை பாஸ்டர்ன்றீங்களா? கர்த்தர் உங்களை நம்புகிறார். இந்த காரியத்தை நீ செய்வீங்க, இந்த காரியத்தை பண்ணுவீங்க, எனக்காக இந்த ஊழியத்தை இவங்க செய்வாங்க, இந்த காரியத்தை பண்ணுவாங்க, எனக்காக இவங்க கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக வாழுவாங்க என்று சொல்லி உங்களை நம்பி ரட்சித்தார். அப்படி தானே? ஹல்லேலூயா. உங்களை எப்படி ரட்சித்தார்? சிலுவையில் துடிச்சு சாகும் பொழுது உங்களை குறித்து ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால தான் பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை கண்டார், தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை கண்டார். அப்போ சிலுவையில் உங்களை அவர் பார்த்தாரா பார்க்கலையா? நான் நம்புகிறேன் என்ன அவர் பார்த்தார். அதனால தான் நான் இங்கே நிற்கேன். உங்களை பார்த்தார். உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது அவர் என்னை பார்த்தார், அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இப்போ உங்களை நம்புகிறார் அவர். எனக்காக வாழுவாங்க, எனக்காக கடைசி வரைக்கும் இந்த பரிசுத்தத்தில் நிற்பாங்க, இந்த ரட்சிப்பில் நிற்பாங்க, இந்த ரட்சிப்பை இழக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் டெய்லி என்னட்ட ஜெபம் பண்ணுவாங்க, என்னை தேடுவாங்க, என் கூட உறவாடுவாங்க, என் பிரியமான பிள்ளையாக இருப்பாங்க, எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வாங்க, என்னை வேதனையே படுத்த மாட்டாங்க, என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு 2-3 ஆத்துமாவை கொண்டு என்னோடு வந்து நிற்பாங்கன்னு ஆண்டவர் உங்களை அது என்ன கேரட்டு 619 219 என்ன கேரட் அது 916 கேரட்டு தங்கம் மாதிரி உங்களை நம்புறாரு, பியூரா நம்புறாரு. ஹல்லேலூயா. உங்கள் மேலே எல்லளவும் அவருக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? பைபிள் சொல்லுது, யோசேப்பின் மேல் மனைவி கண் போட்டா. என்ன போட்டா? ஆமாம், அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தங்க மேலே தான் அவளுக்கு கண்ணு வரும். பிசாசுக்கு கர்த்தர் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை உடைக்கணும், அதான் அவனுக்கு பெரிய வேலையே. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், பிசாசுக்கு கர்த்தர் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை உடைப்பது தான் பெரிய நோக்கம், ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு மேல் கண் போட்டாலாம். அப்போ பிசாசுக்கு பெரிய நோக்கம் கர்த்தர் நம்ம வச்ச நம்பிக்கை என்ன செய்யணும்? உடைக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணஞ்சி கொண்டிருக்கும் பொழுது அது குயவன் கையிலேயே கெட்டு போச்சு. எரேமியா 18:4 சொல்லுது, தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி அதை திருத்தமாய் வேறே பாண்டமாய் வரைந்தார். கெட்டு போனோடனே நம்பிக்கை வச்சேன், கெட்டு போச்சு, நான் எவ்வளோ நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ நம்பினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, பரிசுத்தமாக எனக்காக இருப்பாங்கன்னு நினச்சேன், என்னை விட்டுட்டாங்க, ஜெபிப்பாங்கன்னு நினச்சேன், என்னோட நடப்பாங்க நம்பின விட்டுட்டாங்கன்னு தூக்கி எரியலை. அந்த கெட்டு போனாலும் கையிலே வச்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா. கெட்டு போனாலும் எங்கே தான் வச்சுருக்காரு உங்களை? நீங்கள் அவரை ஏமாத்தினா கூட, நீங்கள் அவர்கிட்ட உங்கள் நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் நடந்துக்காமல் இருந்தால் கூட உங்களை கையிலேயே வச்சுருக்கனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். இல்லைன்னா சத்துரு என்றைக்கு நம்மளை அழிச்சிருப்போம். அவர் நம்முடைய பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி வேறே பாண்டமாக வணையும்படியாக அவருடைய கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் மாறுவீங்களா? அவருக்கு பிரியமான பாத்திரமாக மாறுவீங்களா? ஹல்லேலூயா. கரைகளை உயர்த்தி இந்த பாட்டை பாடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே,
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நம்புகிறார். அந்த பயம் உங்களுக்கு வந்துன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தானாக வரும். ஹல்லேலூயா. மூணாவது ஆதியாகமம் 41 அதிகாரம் 16. எல்லாரும் பைபிளில் திருப்புங்க. ஆதியாகமம் 41 16 வசனம், அப்புறம் 28 வசனம், 2 வசனம் வாசிக்கணும். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, நான் அல்ல, தேவன் உனக்கு உத்தரவு செய்வார். 28 வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருக்கும் பொழுதும் அவரை திடீர்னு பிடிச்சி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி விட்டு, பார்வோன் கேட்குறாரு, நான் 2 சொப்பனம் பார்த்தேன், அர்த்தம் சொல்லு. இவரும் கரெக்டாக அர்த்தம் சொல்கிறார். அர்த்தம் சொல்லும் பொழுது அடிக்கடி அவர் வாயிலிருந்து ஒரு வர்ற வார்த்தை என்னன்னா, என் தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுக்கு பதில் சொல்கிறார். சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறதெல்லாம் எனக்க வேலை கிடையாது, அது கர்த்தருக்கு வேலை. நல்லா கவனிங்க. இவர் யார்? இவர் ஒரு அடிமை. இவர் யார்? இன்னும் யார் தான்? ஒரு அடிமை. பேசுறது யார்? பார்வோன் அப்படின்னு ஒரு ராஜா. எகிப்தில் அவனை தெய்வமாக கும்பிடுறாங்க. எகிப்தில் அவன் யார்? ஒரு கடவுள், பார்வோன் கடவுள். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு அடிமையாக இருக்கிற நீங்கள் யோசேப்பு மாதிரி இருக்கீங்க, ஒரு தெய்வம்னு சொல்கிறப்படுற ஒரு ஆளுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. நம்ம அமுக்கர்த்தமாக எவ்வளோ தூரம் சேஃபாக பேச முடியுமோ பேசிட்டு என்ன பண்ணிடுவோம்? நம்ம உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் பேசிட்டு ஓடி வர தான் பார்ப்போம். என்னத்தையா குண்டக்க மண்டக்க பேசி அவனை கோபப்படுத்தி இடுப்புலையே வாழை வச்சுருக்கான், சறுக்குன்னு எடுத்து கழுத்தில் வச்சிடப்படாதுன்னு ஒரு பயம் இருக்கும். சேஃபாக பேசிடும். பேசிட்டு நம்ம காரியத்தை பார்த்துட்டு உள்ள பொற்காசை வாங்கிட்டு வீட்டை பார்க்க ஓடிடுவோன்னு நினைக்கல. என் தேவன் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கார் அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன கடவுளாக எல்லாரும் கும்பிட்றாங்க, இன்னும் இவன் யாரு? புதுசாக ஒரு தேவனை கொண்டு. அவன் பயப்படவே இல்லை. அவனுக்கு அப்போ 30 வயசு. பயப்படவே இல்லை. நீ வெட்டுனா வெட்டு. ஆனால் யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். மூணாவது தான் ரகசியம். எல்லா எகிப்தியர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யூதர்களுடைய தெய்வம் வந்து செத்து போயிட்டாரு, அவர் உயிரோடலாம் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் தான் பார்வோன்னு வைங்களேன், அவன் யோசேப்புன்னு வைங்களேன். பார்வோன் வந்து எகிப்தில் பல தெய்வங்களை கும்பிடுவாங்க. அவன் வந்து பீட்டர் வந்து இஸ்ரவேலின் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நான் அவனை அடிமையாக பிடிச்சேன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தெய்வத்தை விட என் தெய்வம் தான் பெரியவர். அதான் அர்த்தம், உண்மையான அர்த்தம் அதான். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அதுதான். நான் அவனை அடிமையை பிடிச்சேன்னா என் தெய்வம் தான் பெருசு, அவன் என்னை அடிமையை பிடிச்சான்னா அவன் தெய்வம் தான் பெருசு. இப்போ யோசேப்பு வர வழி இல்லாமல் இங்கே வந்து மாட்டிட்டான். ஆனால் இவனுக்குள்ள இந்த ஜெயிலில் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு எண்ணம், இந்த இஸ்ரவேலின் தேவன் ஜீவன் உள்ளவர்னு இந்த எகிப்தில் இருக்கிறவங்க பார்க்கணும். அவனுக்குள்ள ஆசை. அவன் அதுக்காக பல நாள் ஜபிக்கிறான். பைபிள் அது எழுதல, ஆனால் நான் நம்புகிறேன் அப்படி ஜபிக்கிறவனால இப்படிலாம் பேச முடியும்.
என்ன அடிமையாக பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, நான் அடிமைன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டு, ஆனால் ஏன் தெய்வத்தை மட்டம் தட்டுறாங்க, ஏன் தெய்வம் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கணும்னு சொல்கிற ஒரு ஆழமான ஜெப அனுபவம் யோசேப்புக்கு இருந்தது. ஒரு ஆழமான, நல்லா கவனிங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு நிரூபிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? இந்த இடத்துல எத்தனை பேருக்கு ஆசை? எங்க இந்த உலகத்தில், இந்த ஊர்லேயே பல தெய்வங்களை கொண்டுறாங்க. நீங்கள் திருவள்ளூர் போனால் இன்னும் நிறைய சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு போனால் இன்னும் நிறைய சொல்லுவாங்க, இந்தியா போனால் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், ஏன் தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு அட்லீஸ்ட் என் சொந்தக்காரங்களாவது பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு எங்களுக்கு பிடிக்கும், அவரும் தெய்வம், அவரும் தெய்வம் இல்லை, அவர் மட்டும்தான் தெய்வம்னு ஏன் மூலமாக அவங்க நம்பணும். அப்போ எந்த அளவுக்கு நான் ஜெபிக்கணும்? யோசேப்புக்கு அந்த வைராக்கியம் இருந்து, நான் அடிமையாக இருந்துகிட்டே இருக்கேன், கடைசி வரை அடிமையாக இருக்கிறேன், ஆனால் ஏன் மூலமாக ஜீவனுள்ள தெய்வம் அவர் தான்னு கண்டுபிடிக்கணும். வா பார்வன், நீ பெரிய தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, வா நீ என்கிட்ட தான் வந்தாகணும்னு அவன் கடைசியில் யோசேப்புக்கிட்ட வந்து நிற்கான் கை கட்டி, எனக்கு அர்த்தம் சொல்லணும். அவன் சொல்கிறான், தேவன் உனக்கு அர்த்தம் சொல்லுவார், தேவன் இந்த காரியத்தில் உனக்கு ஒரு விடுதலை தருவார், தெய்வம் உனக்கு பரிபூர்ண நன்மை கட்டளை. அவன் தெய்வத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணார்னா, இவன் லைஃப்பில் இவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நிரூபிச்சிட்டார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வைப்போம். ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள என்ன ஆசை? ஒரு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னால், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு இந்த பார்வோன் என்ன செய்வான், கண்டுபிடிப்பான்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த யோசேப்புக்கு அதே வாஞ்சையை அப்படி திருப்பி அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சு முழு எகிப்துக்கும் அவனை அதிபதியாக மாற்றி, கவர்னராக மாற்றி, நான் ஆராதிக்க யோசேப்பின் தேவன் ஜீவன் உள்ளவர் நிரூபிச்சிட்டார். ஹல்லேலூயா. உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பது எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு உங்கள் சொந்தக்காரங்களாவது பார்க்கணுங்க. அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீரை நான் ஆசீர்வதிக்கணும். எதுக்கு தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், பணம் காசு அதெல்லாம் ரெண்டாவது. நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை கைவிடல, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு என் சொந்தத்தில் ஒரு 4 பேராவது வாய் திறந்து சொல்லணும். அதுக்கு நீரை நான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு நீங்கள் அவர் பாதத்தை இன்றைக்கிலேருந்து பிடிங்க. ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமாக போவ, நீ ஏசுன்னு போனல, உன் வாழ்க்கை நாசமாக போகும்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு காண்பிக்கிறதுக்காகவே என்னை ரெட்டிப்பாக நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேளுங்க. யோசேப்புக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் நமக்குள்ள அந்த வாஞ்சை வேணும். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர்னு என் சுற்றி இருக்கிற ஒரு 4 பேராவது சொல்லணும் நான் சாகிறதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. என்னை ஐஸ் பட்டியில் வைக்கும்போது சொல்லணும், இவன் இயேசுவை நம்பி போனால் இயேசுவனை கைவிடலைன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போன மண்ணுக்குள்ளே என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஆசை. இந்த சபையில் வருகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால இந்த கிராமத்தில் இருக்கிற சிலர் இயேசு ஜீவன் உள்ளவர் தான், ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒருத்தனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும்னா அதை சர்வ வல்லவரால் மட்டும்தான் முடியும்னு நம்பத்தக்க சில கிரியைகளை ஆண்டவர் செய்யணும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் என்று சொல்வது வெறும் பணம் காசு மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. சில நேரங்களில் நல்லா கவனிங்க, சிலருக்காக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷம், பணம் காசு இருக்கிறவன்ட்ட இல்லாத அந்த மகிழ்ச்சி, அந்த திருப்தி, அந்த ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானம், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யம், கணம், மகிமை, பிரசனம், அபிஷேகம், இது எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள அடங்கும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ காசு பணம் இருக்குது, நாங்களே சந்தோஷமாக இல்லை, நீங்கள் எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணுங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு பிரச்சனையா நம்மகிட்ட வந்து ஜெபிக்க நிற்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் இவன் செத்த தெய்வத்தல்ல, இவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு. தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. யோசேப்புக்கு அப்படி தான், வேற வழியே இல்லை. யோசேப்பிட்ட வந்து தான் ஆகணும், வேற வழி. அங்கே யாருக்கும் பதில் தெரியாது. யோசேப்பு நிரூபிச்சிட்டான், எகிப்தில் நிரூபிச்சிட்டான், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்னு நிரூபிச்சிட்டான். நான் நிரூபிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்ச அப்படி முழங்கால் போடுங்க, அப்படியே முழங்கால் போட ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள என்பதை என் வாழ்க்கை மூலமாக நிரூபிக்கணும் ஆண்டவரேன்னு. எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்குது? அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் வார்த்தை கேட்டீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும்னு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எழும்பி நிற்கலாம். எப்படினாலும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. வாய் ஆனால் உண்மையாக நீங்கள் ஜெபிங்க, உண்மையாக ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. யோசேப்புக்கு தகுதி இல்லாத அந்த மனுஷனுக்கு, ஒண்ணுமில்லாத அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்மேல் வைத்த பொறுப்பை குறித்த ஒரு வைராக்கியம். 2வது, கர்த்தர் என்ன நம்புகிறார் என்ற பயம், அதற்கான அர்ப்பணம். 3வது, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை ஒரு 4 பேராவது பார்க்கணும் என்கிற ஒரு வைராக்கியம். உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவர் சமூகத்தில், அப்படியே அர்ப்பணிங்க பார்ப்போம். ஆண்டவரே, யோசேப்பை போல நான் என்னையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை தாரும், இப்படிப்பட்ட வைராக்கியத்தை எனக்கு தாரும். நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறது தப்பே இல்லை. தேவையில்லாத விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறது தான் தவறு. நல்ல விஷயத்தில் நான் வைராக்கியம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை என் மூலமாக இந்த உலகம் காணணும். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை காணணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை அர்ப்பணித்தேனையா, ஆவியானவரே, இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக இன்ப சிற்றின்பம் உதறி விட்டேனையா, உலக இன்ப சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, என் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்த ஒரு ஜெபமா பாடுங்களேன். ஆமென். ஆண்டவரே, யோசேப்பை போல ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாரும். நீர் என்மேல் வைத்த கிருபைகள், நீர் என்மேல் வைத்த வரங்கள் எனக்குள்ளிருந்து செயல்படும்படியாய், ஓ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை ரீபாலா சந்தாடா ரியாந்தரபா கர்த்தருக்காக ஏதாவது செய்து எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற ஆமென் கிருபை வரங்களை, ஓ நான் மரிக்கும் முன்பாக கர்த்தருக்காக நான் பயன்படுத்தணும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு தாங்கப்பா.
ஹல்லேலூயா. நீர் என்னை முழுமையாய் நம்புகிறீர். உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னை முழுமையாய் நம்புகிறீர். ஹல்லேலூயா. நான் உமக்காக வாழுவேன், உமக்காக நான் ஆமென் தியாகமாய் இருப்பேன் என்று என்னை முழுமையாய் நம்புகிறீர். ஒரு சாதாரண உலக மனுஷனுக்கு மேல் வைத்த நம்பிக்கைக்கு யோசிப்பு எவ்வளவு உண்மையா இருந்தான். வானத்தை பூமி படைத்த சர்வதிகாரம் உள்ள தேவன் என்னை நம்புகிறீர். உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. அர்ப்பணித்தேன் நான். ஓ ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்ன ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி இந்த ஜெபத்தை எல்லாரும் செய்யுங்க பார்ப்போம். ஆண்டவரே நீர் என்ன பொருளாதாரத்தில், ஆவிக்குறி விஷயத்தில், ஆத்மீக விஷயத்தில் நீர் என்ன ஆசீர்வதிக்கணும், ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். அதை பார்க்கிற ஆமென் அநேகர் இயேசுவை நம்பணும். என் வாழ்வில் இருக்கிற சந்தோஷம், என் வாழ்வில் செயல்படுகிற ஆவியின் வரம், என் வாழ்வில் செயல்படுகிற ஆவியின் கனிகள், என் வாழ்வில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், என் வாழ்வில் கர்த்தர் செய்கிற அதிசயங்கள், என் வாழ்வில் கர்த்தர் செய்கிற நன்மைகள், என் வாழ்வில் நடக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கிற சில பிரேக் த்ரூஸ், சில அற்புதங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா. இது எனக்காக அல்ல, என் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, என் பெருமைக்காக அல்லப்பா. நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய் என்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதியோ. கேளுங்க, ரெட்டிப்பாய் ஆசீர்வதியோ. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஓ பூமிக்குரிய நன்மையில என்னை ஆசீர்வதியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்து, ஆவி ஆத்மா. ஆமென், ஆமென். கர்த்தரோடு பேசி இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. புது பலத்தோடு திரும்பி செல்லட்டும். இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாரமாக இருக்க ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். வீணான அலைச்சல்கள், வீணான செலவுகள், ஹாஸ்பிட்டல்ஸ், வீணான ஆண்டவரே அப்பா மருந்து செலவுகள், வீணான போராட்டங்கள், இவைகளுக்கு விலக்கி இரத்த கோட்டைகள் உடைய பிள்ளைகளை மூடி மறையும். உடைய அபிஷேகத்தையும் ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொரு மேலும் வைத்து விசுவாசத்தோடு அனுப்புகிறேன். உடைய இரத்தத்தை பிள்ளைகள் மேல் வைத்து அனுப்புகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.